முருங்கை பிஞ்சு ஈர்க்கு இருக்கும், ஈர்க்குச்சி மாதிரி இருக்கும். அதை ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு டம்ளர் பசும்பாலை காய்ச்சிக்கணும். காய்ச்சி ஆறிடணும். காய்ச்சி ஆறின பசும்பாலை இந்த முருங்கை ஈர்க்கு அந்த சின்ன மெலிசா இருக்கும், அதை கட் பண்ணி அந்த பால்ல போட்டு மிக்சியில போட்டு அடிக்கணும். அடிச்சு அதை காலையில உணவுக்கு பிறகு, காலையில ஒரு 4 இட்லி சாப்பிடணும்னு வச்சுக்கலாம், ஒரு இட்லியை குறைச்சிக்கணும். ஏன்னா இது சக்தி வாய்ந்த உணவு. இத குடிச்சோம்னா உயிரணுக்கள் பல லட்சம் கோடி கூடும். எளிமையான முறைகள், இப்படி நிறைய முறைகள் எல்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. யார் ஒருவர் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகனுக்கு விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் அடைய முடியாத செல்வம் என்று எதுவுமே இல்லை. இக பர சுகம் கிடைக்கும், பரம் தனை நல்குவோம்னு யாரு சொல்றன்னா சிவபெருமான் சொல்றார். சாப்பிடாம இருந்தா மட்டுமே விரதம் கிடையாது, மனசு கட்டுப்பாடோட இருக்கணும். 5 புலன்கள் இருக்குல்ல, கண்ணு, காது, வாய், உடம்பு, எல்லா 5 புலன்களும் இறைவனையே